உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. எல்லா ஆன்மாக்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். மனம் இருக்கிற வரைக்கும்தான் மனிதன். மனம் போனால் வேணாம், பேர் இப்படி வந்துடும். உயிர் இல்லாமல் உடல் இயங்காது, உடல் இல்லாமல் உயிர் இயங்காது. அப்போது உயிரும் வேணும், உடலும் வேணும். இந்த ரெண்டும் இருக்கும்போது மனமும் வேணும். இது மூணு சேர்ந்தால் தான் மனுஷன். மனம் இருந்தால் மட்டும்தான் மனுஷன். உயிர் தனியாகவும் உடம்பு தனியாகவும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வேற வேற பேர். உடம்பு இல்லாமல் உயிர் இருந்ததுன்னா பேயின்னு பேர். அதே உயிர் இல்லாமல் உடம்பு இருந்ததுன்னா பொணம்னு பேர். அப்போது அதுக்குள்ளே இந்த மனிதனுடைய நிலையை நினச்சி பார்க்காம நமக்கு பிறந்ததே ஒரு பேர், ஒரு எடை பருவத்தில் ஒரு பேர், அதுக்கடுத்து வாலிப பருவத்தில் ஒரு பேர், அப்புறம் கல்யாணம் கட்டிக்கிட்டால் ஒரு பேர், இன்னும் வயசு கொஞ்சம் அதிகமாகிட்டால் வயசாகிடுச்சுன்னா அப்போ ஒரு பேர், அதெல்லாமல் நமக்குன்னு ஒரு பேர். இப்படிலாம் இத்தனை பேர் இருக்குது. ஆனால் நிரந்தரமான பேர் எதுனா இந்த உடம்பும் உயிரும் மனமும் மூணு இருந்தால் மட்டும்தான் மனுஷன்னு பேர். இல்லைன்னா பூராமே அதில் எப்படி தனித்தனியாக இருக்குதோ அப்படித்தான் இந்த மனிதனுக்கு பேர். அப்போது இந்த உடம்பு இல்லாமல் உயிர் இயங்காது, உயிர் இல்லாமல் உடம்பு இயங்காதுன்னா இது இயங்கணும்னா மனிதனுக்கிட்ட சித்தம், புத்தி, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இது நாலு வேணும். இந்த நாலு என்னவா இருக்குதுன்னா மறைமுகமாக அந்த காரணமாக இருக்குது. இந்த அந்த காரணம் எதோடு இருக்குது? அதுதான் மனம். அந்த மனத்தோடு இருக்குது இந்த அந்த காரணம். இந்த அந்த காரணம் தான் இந்த நாலும் சேர்ந்து தான் இந்த மனுஷனை இயக்குது. ஆனால் இதில் தலையாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அகங்காரம். இந்த அகங்காரம் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். நல்லதுக்கும் துணை போகும், கெட்டதுக்கும் துணை போகும். அப்போது இந்த அகங்காரம் அளவாக இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அதை நம்ம அறிஞ்சு நம்ம நடந்துக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா படிநிலைன்னு பார்த்தா நமக்கு 5 நிலை இருக்குது. அது என்ன 5 நிலைன்னா சாக்கிரதா, தூக்கா, சொப்பனா, துரியம், துரியாதீதம். அப்போ இந்த 5 நிலையில், இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த 5 நிலையில் 3 நிலை மனிதனுக்கு சொந்தமானது. சராசரி மனிதன் வாழ்கிறான் இல்லையா, உலக வாழ்க்கையில் வாழ்கிற சராசரி மனுஷனுக்கு இந்த 3 நிலை சொந்தம். மிச்சம் இருக்கிற 2 நிலை ஞானிக்கு சொந்தம். அப்போது தூக்கம், சொப்பனம், சாக்கிரதை, இப்போ முதல்ல சொன்ன மாதிரி சாக்கிரதை, தூக்கம், சொப்பனம், இது 3 சராசரி மனுஷனுக்கு சொந்தம். எப்படின்னா இவன் எல்லா இந்த 3 விஷயத்தில் தான் இந்த உலக வாழ்க்கையோட அடங்கி போச்சு. ஆனால் ஞானிக்கு அப்படி இல்லை. ஞானி தூக்கமும் இல்லை, முழிப்பும் இல்லாத அந்த யோக பயணத்தில் பயணம் பண்ணி, யோக பயணத்தில் இருக்கிறவங்க, அதில் முன்னேற்றம் அடைஞ்சவங்க, ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சவங்களுக்கு தான் அந்த துரியாதமெல்லாம் கிடைக்கும். அவங்க அந்த நிலையில் இருக்கிறவங்க. அப்படி
இருக்கக்கூடிய இதில் அதில் சொல்கிறாங்க, இந்த மனிதனுக்கு வந்து மனிதனுடைய நிலை ஒரு சில நேரங்களில் அவஸ்தைக்கும் துன்பங்களுக்கு ஆளாகுது. அதுக்கு காரணம் இந்த 4 மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்குது இல்லையா? அந்த அகங்காரம் அதிகமாக இருந்துருச்சுன்னா அவனை கண்ட நிலைக்கு கொண்டுட்டு போய் அதுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் இருப்பது எக்காலம்னு கேட்குறாரு ஒருத்தர், ஒரு மகான் கேட்குறாரு. இந்த அகங்காரத்தை சுட்டறுத்து நான் தூங்காமல் தூங்கி சுகம் எப்போது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ இந்த அகங்காரம் அழியணும், இல்லைன்னா இந்த அகங்காரம் அளவாக இருக்கணும். அளவாக இருந்தால் ஒரு நல்ல மனிதனாக வாழலாம். அகங்காரம் அழிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஞானியாக வாழலாம். அதோடு விடல, மறுபடியும் சொல்கிறாரு என்னன்னா, இது நீங்கா சிவலோகம், நீங்கா சிவயோக நித்திரை கொண்டிருந்து தேங்காய் கருணை வெள்ளம் தேக்குவது எக்காலம். இது மனித தூக்கமில்லாத சிவயோகம். இப்படி செய்யும் யோகத்துக்கு, இந்த யோக பயணத்தில் பயணம் பண்ணுறது யாருன்னா ஞானிங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இந்த யோகம் பண்ணும்போது நீங்கா சிவயோகம் நித்திரை கொள்ளும்போது, நித்திரை கொண்டு இருந்தால் தேங்காய் கருணை வெள்ளம் தேக்குவது எக்காலம்னா, அப்போ இந்த யோக பயணம் செய்யும்போது கடவுள் தெரியுமா, மனிதன் மறைவான். மனிதன் தெரிய மாட்டான், கடவுள் தான் தெரியுவான். அதனால இந்த வழிமுறையிலாம் கையாண்டு நம்ம நல்ல வழிகளை பின்பற்றி போனோம் அப்படின்னா நமக்கு முத்தி மோட்சத்துக்கு வழி உண்டு. யோசிச்சுக்கிட்டு இருந்து ஒன்றும் பிரயோசனம் இல்லை அப்படிங்கிறது தான். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.